இன்றைக்கி ஹலோ ஃபுட்டிஸ் தமிழில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியாக செய்யக்கூடிய வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு வடை சட்டியில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அரை கப் அளவுக்கு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதையும் கூட நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 3 தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விடுங்க. தக்காளியெல்லாம் நல்லா வெந்து இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இதில் எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா திக்காகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காய் வந்திருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம வத்தலை பொரிச்சிக்கிறதுக்காக முதல்ல 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு வத்தலை சேர்த்துக்கிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கிரேவியில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய வத்த குழம்பு ரெடி. இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.